ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மகர ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஒன்றிலே மிக வலிமையோடு இருக்கின்றார். உடன் சூரியன் 2ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய், 10ஆம் தேதிக்கு பிறகு புதனெல்லாம் இருப்பார்கள். அதனால் உங்கள் தைரியம் வீரியத்திற்கு கவலை இல்லை. பொதுவாக சனி பகவான் 3இல் இருப்பது உங்கள் துணைச்சலை தரும். ஆனாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் 6இல் இருப்பதினால் போட்டி, போராமை, வம்பு வழக்குகள், தேவையற்ற பயணங்கள், அதிக அலைச்சல்கள், திருச்சல்கள், அதிகமான உழைப்புகளெல்லாம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். அதனால் எதிலும் நீங்கள் நிதானித்து திட்டமிட்டு கட்டாயம் நீங்கள் செயல்பட வேண்டும். இல்லையென்றால் வரவுக்கு மீறிய செலவுகளையும் தேவையற்ற பயணங்களும் தேவையற்ற உடல் விழிப்போ பண இழப்போ ஏற்படும் என்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். காரணம், உடன் சேர்ந்திருக்க கிரகங்களால் பலன்கள் 3இலே இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் 6இலே இருப்பதினாலும் உடன் செவ்வாய், சூரியனெல்லாம் சேர்க்கையால் ஒரு சில சங்கடங்கள் வரும் என்பதால் மிக கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சனி பகவான், அவரே 3இலே இருக்கிறார் குரு வீட்டில். 2ஆம் வீட்டை இருக்கக்கூடிய ராகு கேது ஒரு சில குழப்பங்களை குடும்பத்திலும் சரி, உங்கள் சொல்லிலும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி, சொல்லில் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் ஏற்படும் என்பதால் மிகவும் கவனம் தேவை. உங்களுக்கு என்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்றால், குரு பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. இருந்தாலும் அவர் விரையாதிபதி பார்வை என்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகும் என்பதால் பண விஷயத்திலும் நீங்கள் முதலில் சொன்னது போல மிக சிக்கனமும், சொல்லில் மிக கவனமும், அன்பும் அரவணைப்போட சொல்லைத்தான், மிருதுவான சொற்களைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். குடும்பத்திலும் சரி, வெளிவட்டார வழக்கங்களும் சரி. இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்கள், பெயர் கெடும், மன அமைதி கெடும். அதனால் உங்களுடைய பொருளாதாரமும் போய் பேரும் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதால் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காமல் அமைதியையும் அன்பாகவும் பேசி பழக வேண்டும். இல்லை என்றால் பொருளாதாரத்திலும் சிக்கல், குடும்பத்திலும் நிம்மதி போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 6இலே இருக்கின்றார். சகோதரக்காரகன் செவ்வாய் 2ஆம் தேதிக்கு பிறகு 3இலே சென்று சனியுடன் சேர்க்கை சேர்வார். இளைய சகோதர வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர்களிடத்திலும் சனி செவ்வாய் சேர்க்கையாலும் 3ஆம் வீட்டு அதிபதியும் 6இல் இருப்பதினால் அவர்களிடத்திலும் உங்களுக்கு சிக்கல்கள், வம்பு வழக்குகளோ இல்லது ஏதோ ஒரு சொத்து தகராறு மூலமாகவோ மன வருத்தங்கள், பண விஷயத்திலோ மற்ற சொல் விஷயத்திலோ பிரச்சனைகள் வரலாம் என்பதால் மிகவும் கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒவ்வொரு வீடும் மைனஸாக சொல்கின்றேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இருப்பதைத்தான் சொல்ல முடியும். அதனால் இளைய சகோதரம் 3ஆம் வீடும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சிக்கல்களை உண்டாகும். அது நண்பர்களுக்கும் பொருந்தும் என்பதால் மிக மிக கவனம் தேவை. அதேபோல் பயணங்களாகவும் தேவையற்ற வீண் விரிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இது 100% ஆகும் என்றால் தொலைபேசி மூலமாக நீங்கள் நிர்ணயம் செய்து கொண்டு கிளம்பலாம். இல்லை என்றால் போன இடத்தில் ஏமாற்றமும் இழப்பும் வரும் என்பதால் அதுவும் கவனம் தேவை. மகரத்துக்கு 4 கூடியவர் செவ்வாய், அவர் ஒரு நாள் மட்டும் 2இலே இருந்து பிறகு 3இலே இருக்கின்றார். தான் வீட்டிற்கு அவர் 12இலே மறைகின்றார். உடன் சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் மிக மிக கவனம் தேவை. காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சனியுடன் சேர்ந்திருப்பதினால் பலவிதமான சிக்கல்கள் வரும். குடும்பத்திலும் சரி, மற்ற குடியிருப்பு பகுதியிலும் சரி, அக்கம் பக்கத்திலும் பணியில் இடத்திலும் சரி போட்டி, பொறாமையில், வம்பு வழக்குகள் வரும். மிகவும் எச்சரிக்கை தேவை. அதே வேளையாக அதிர்ஷ்டவசமாக 5 கூடிய சுக்கிரன் 4இல் இருப்பதினால் புதிய வீடுகள் வாங்குவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரும். உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் 4இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலவிதமான யோகங்களை கட்டாயம் உங்களுக்கு செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதி சற்று பலவீனமாக இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் வரும் என்பதில் நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சுக்கிரன், அவர் ஆரம்பத்திலே 4இலே இருக்கின்றார். பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அது படிப்போ, திருமணமோ, மற்ற விஷயங்கள் எதுவானாலும் இருக்கலாம். அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றாற்போல் அமையலாம். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5இலே ஆட்சி பெறுவார். 5 கூடிய சுக்கிரன் 5இலே ஆட்சி பெறும்போது உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும். உங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதனால் பலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் இளைய வயதில் இருந்தால் படிப்பும், வாலிப வயதில் இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார நிறைவு என்று பெரிய அளவிலே கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். 5 கூடியவர் 5இல் ஆட்சியில் இருந்தாலே எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் பேர் புகழும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற வீடுகள் சற்று பலவீனமாக இருந்தாலும் 5ஆம் வீட்டின் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மனக்கவலைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் புதனாகின்றார்.
அவர் ஆரம்பத்தில் 2லும் பிறகு அவர் 3லும் இருக்கின்றார். 3 கூடியவர் 6ல் இருக்கிறார். இங்கு 3 மாறும் பரிவர்த்தனை இருப்பதினால் போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள், சங்கடங்களெல்லாம் கட்டாயம் வரும். குறிப்பாக இளைய சகோதரரிடத்திலும் வரும். 3 மாறும் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை. எல்லா வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிரிகள் யார், நண்பர்கள் யார் தெரியாத சூழ்நிலையாக இருக்கும். மிக மிக எச்சரிக்கை அவசியம். யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்பதுதான் அடிப்படை விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 7 வைத்து பார்க்கும்போது கணவன் வகையிலையோ மனைவியிலையோ ஒரு சில சங்கடங்கள் வரலாம். இருந்தாலும் பெரிய அளவு பாதிக்காது. களத்திரக்காரன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதினால் பல வகையான நன்மைகள் உண்டு. வரக்கூடிய மாதங்களிலே 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவிலே 7லே வர இருக்கின்றார். அதன் மூலமாக இப்பொழுதே அதற்குண்டான நல்ல பலன்கள் ஆரம்பித்து விட்டது. திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்குமே இந்த மாதமே சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சிகள் வெற்றியடையும். யோக பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும். கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ இன்ப சுற்றுலா செல்வதற்கோ புதிய சொத்து சுகங்களை வாங்குவதற்கோ ஒரு சிலருக்கு மாத கடைசியில் வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சூரியன். அவர் ஆரம்பத்திலே 3லும் பிறகு 4ல் இருக்கின்றார். 8லே கேது பகவான் இருப்பதினால் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை தேவை. தந்தை வகையிலும் தந்தை ஊரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்ப்பது அவசியம். கண்ட இடங்களில் உணவு உண்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 2லே இருக்கின்றார். குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார். 3ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் 9ஆம் வீட்டை பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சிக்கல்கள், நெருக்கடிகள், வீண் விரோதங்கள் எல்லாம் வரும். நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதேபோல் 9ஆம் வீட்டு அதிபதி 2லே இருந்து குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் லட்சுமி கடாட்சம் பெருகும். பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். போட்டியோ பொறாமையாளர்களாகவோ உறவின் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பாதிப்புகள் வரும் என்பதை நினைவில் கொள்க. 10ஆம் தேதிக்கு பிறகு 9 கூடியவரும் 3லே சேர்ந்து நீசமடைவார். நீசமடைந்து அவரும் பார்ப்பார். அப்போது 3 மாறும் பரிவர்த்தனையாக இருக்கும். 9ஆம் வீட்டை இத்தனை கிரகங்கள் பார்ப்பதனால் நிச்சயமாக தந்தை வரவுகள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இது மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் வராமல் இருப்பதற்கு தக்க பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் நினைவில் கொள்ளலாம். தந்தை உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவை. தந்தைகள் உறவுகள் மூலமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பங்கும் பங்காளியாக இருந்தாலும் சரி. இல்லையென்றால் ஏதோ ஒரு வகையில் பழைய பகையோ அல்லது சொத்து பிரச்சனையோ பொருளாதார கொடுக்கல் வாங்கலோ ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள், வீண் வம்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. ராசிக்கு 10 கூடியவர் சுக்கிரன். அவர் 4லிருந்து நேரடியாக 10ஆம் வீட்டையும் 6ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். தொழில் எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் தொழில் பெரிய அளவிலே உங்களுக்கு கொண்டு செல்லும். தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய இருக்கும். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாகும். 19ஆம் தேதிக்கு பிறகு 4ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5லே ஆட்சி அமைவார். தான் வீட்டிற்கு அவர் மறைந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மாதம் முழுக்க வெற்றிகரமாக போகும். பணியில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றமான வகையிலும் இருக்கும். ஆனால் கூடுதலான வேலை பலுச்சுமை இருக்கும் என்பதில் கவனத்தில் கொள்க. உடைய ராசிக்கு 11 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 2ம் பிறகு 3லும் இருக்கிறார். சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் மூத்த சகோதரர் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மூத்த சகோதரர்களிடத்தில் சுபவிரயங்கள் வரலாம். இல்லையென்றால் வீண் விரய செலவுகள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர். அந்த 12 கூடியவர் 6லிருந்து நேரடியாக 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் அவர் ஒரு சுபகிரகம் என்பதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குழந்தைகளுக்காகவோ அல்லது ஆன்மீக செலவுக்காகவோ அல்லது தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலோ எந்த வகையாக இருந்தாலும் சுபவீரியங்களே ஆகுமே தவிர 12 கூடியவர் 12ஆம் இடத்தை பார்த்தால் சுபவீரியங்களாகும். பிரயாணங்கள் இருந்தாலும் அது ஆன்மீக சம்பந்தமான பயணங்களாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். ஆக எது எப்படியே இருந்தாலும் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் தொழில்துறையின் மூலமாகவும் எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வரக்கூடிய மாதங்கள், அதாவது மே மாதத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னக்காரர்களுக்கும் காத்திருக்கிறது என்பதே வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தெரிவிக்கின்ற மிக அற்புதமான பலன்களாகும். வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள். முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம்.
இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.